See, I'm looking very tired. After the work, drain out ஆயிடுது physically, mentally. இதுவே ஒரு சேலஞ்ச் தான் டெய்லியும் பிகாஸ் ஆஃப் there is so much sometimes work pressure, sometimes so many டாக்ஸின்ஸ் unnecessary. ஒரு 5 minutes சாப்பிட்லான்னு போவோம், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம காதில் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ரோவோக் ஆகாமல் நம்மளை நம்ம சேவ் பண்ணிட்டு வெளில போயிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு விண்ணெல்லாம் மொழி மின்னும் அழகை இரு கையில் கூவித்தான் அவன் உன்னை படைத்தான் இரவால் உன் கண்கள் சேதுக்கி நான் உள்ளே வீழ எனக்காக அவன் கொடுத்தான் தீத்திரியாயானேன் உந்தன் அன்பிலே சீறி தீண்டல் இன்ப தீயந்தன் மேலே தீத்திரியாயானேன் உந்தன் அன்பிலே சீறி தீண்டல் இன்ப தீயந்தன் மேலே என் மீதி வாழ்வில் நீயும் வேண்டுமே உயிரானா என்றால் அது போதுமே நீயும் வேண்டுமே என் வாழ்வில் உயிரானா என்றால் அது போதுமே. ஸோ எனக்கு நானே போதும். எப்போல்லாம் ஒரு வேர்டு இருக்கும், to add a fuel to add a fuel, sometimes we need a fuel அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வண்டிக்கு தான் ஃபியூல் போடுவோம், அது மாதிரி நம்மளோட மைண்டு பிரெயினுக்கும் ஃபியூல் தேவை, நம்மளை நம்ம எனர்ஜியாக மாற்றிக்க. ஸோ அதுக்கு நல்ல அட்மாஸ்பியர் வேணும். இன்கேஸ் நல்ல அட்மாஸ்பியர் இல்லைன்னா நல்ல அட்மாஸ்பியருக்கு நம்மளை நம்ம மாற்றிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், நமக்கு தேங்கிங் பண்ணலாம், கிராட்டிடியூட் பண்ணலாம். யார் நம்மளை வா 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 நீ என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கூப்பிடும்போது கூட அவங்களுக்கும் கிராட்டிடியூட் பண்ணிக்கணும், நல்லது தான். ஸோ அப்புறம் ஒரு வாக் போகலாம், நேச்சரோடு இருக்கலாம், ஏதாவது ஸ்டோரி புக்ஸ் படிக்கலாம். அப்புறம் நமக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ். நிறைய குட்டீஸோட இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் ஒரு கதை பார்த்தோம், த ஜங்கிள் ஸ்டோரி கதை. அந்த ஸ்டோரியில் என்ன தெரியுமா, அது ரியல் ஸ்டோரி மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு காட்டில் அந்த ஜங்கிள் புக் ஸ்டோரி கூட வந்திருக்கும், அந்த மாதிரி தான், சிமிலர், சேம். ஒரு உல்ஃப் கூட்டம் காட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ அங்கே திடீர்னு ஒரு ஷேர்கான், தபாக்கி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க கேரக்டர்ஸ். ஒரு மனித குட்டி காட்டில் நடுக்காட்டில் இருக்கும். அதை உல்ஃப் கூட்டம் தான் எடுத்து வளர்க்கும். அதை மதர் உல்ஃப் ப்ரொடெக்ட் பண்ணும், மற்றவங்களும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஷேர்கான் அதை ஹண்டிங் பண்ணி சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணாமல். இந்த தபாக்கி கன்னிங் ஃபெலோ, இங்கே என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் கொண்டு போய் ஷேர்கான் கிட்ட சொல்லும். அப்போ நான் சொன்னேன் இந்த பசங்கக்கிட்ட சின்ன வயசில், இப்போ நம்ம யாரை போய் ஃபஸ்ட்டு குறை சொல்லலாம், யாரை மாட்டி விடலாம், யாரை பற்றி பேசலாம் அப்படின்னு இருப்பீங்க. அதே ஹேபிட் தான் நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகும்போதும் வரும், காலேஜ் போகும்போதும் வரும், வேலைக்கு போகும்போதும் வரும். யாரை போட்டு கொடுக்கலாம், யாரை மாட்டி விடலாம், எவனை நாசமாக்கலாம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கன்னிங் கேரக்டர்ஸ் இருக்கதா செய்வாங்க. கன்னிங் கேரக்டர்ஸ் இல்லைன்னா எப்படி ஸோ இருப்பாங்க தான். ஸோ தட் இஸ் த சேலஞ்ச். ஸோ ஜாலியாக நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இப்படி ஜாலியாக நமக்கு அந்த எனர்ஜிலாம் போகணுன்னா அப்செட் ஆகி அழுது ஸ்பாயில் ஆகாமல் லைஃப் எங்கடா போகுது அப்படின்னு நினைக்காம விண்ணெல்லாம் மொழி மின்னும் அழகை என் கையில் கூவித்தான் அப்படின்னு ஜாலியாக பாட்டு பாடிட்டு அப்படியே லைஃப்பை போக வேண்டியதுதான். பாய்.